ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு அவங்கள சந்திக்கிறேன். என்னுடைய 569 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு குட் மார்னிங். அண்டு மேரேஜ் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஐ வாட் மேரேஜ் ரீசென்ட்லி, அதனால தான் அந்த ஒரு கேப். ஓகே, இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி வீடியோ யாராவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். இன்னும் சொல்ல போகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பங்கு குமார் ஏகே விடாமுயற்சி படத்தோட அடுத்த படத்தோட அப்டேட் வந்து நேற்று ஈவினிங் ரிலீஸ் ஆகிருந்தது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ், ஆதிக் ரவிச்சந்திரன், ஏகே சேர்ந்து நடிக்கிற படத்தோட டைட்டில் வந்து குட் பேட் அக்லி அப்படின்னு வச்சுருக்காங்க. டைட்டில் உண்மையாக கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. குட் பேட் அக்லி, அதில் குட் பேட் ஈவில்னு வச்சுருந்தா கூட உண்மையாக கொஞ்சம் மாசாக இருந்துருக்கும். நல்லவன் கெட்டவன் அசிங்கம் பிடிச்சவன்னா ஆல்ரெடி அக்லிங்கிற கேரக்டர்லாம் பல தடவை ப்ளே பண்ணியிருக்காரு. வரலாறாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், அசிங்கமான வேலையெல்லாம் நிறைய பார்த்துருக்கு. அப்படி குட் பேட் ஈவில்ன்றது ஆக்சுவலாக நான் அந்த ஈவினிங்கே டைட்டில் லீக் ஆச்சு. என்னென்னா குட் பேட் ஈவில்னு தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது நிறைய இடத்துல. பட் சடனாக பார்க்கும்போது குட் பேட் அக்லின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி, நான் எதிர்பார்த்த டைட்டில் வரலையே, இதனால் அவ்வளோ சப்பித்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு தாட்டு. பட் அதை தாண்டி ஓகே, படம் வந்து ஜூன் 2024 இந்த வருஷம் இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பொங்கல் 2025 படம் ரிலீஸ் அப்படின்னு. அதாவது விஜய் இல்லைன்னா இங்கேருந்து தைரியம் வருதோ, படம் ரிலீஸ் டேட்டு, ஃபஸ்ட்டு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட், அடுத்த படத்தோட அப்டேட்டு. விஜய் இருக்கிற வரைக்கும் வாழாட்டாமல் அப்படியே அமைதியாக ஒரு கூப்பில் உட்காந்துருந்தார். என் தலைவன் போனதுக்கப்புறம் தைரியம் வந்துருச்சு போல. ஓகே, எனி ஹவ், ஆல் தி பெஸ்ட். அண்டு இப்போ எடுக்கிற விடாமுயற்சி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்றும் ஆகலை. அது ஆக்சுவலாக அந்த லால் சலாம் படம் எடுத்து நஷ்டமான லைக்காவுக்கு அடுத்து வேட்டையன் அடுத்து எடுக்கிற படம் தான் வேட்டையன், அதுவும் ரஜினி வச்சு. அதுக்கு ஃபண்டிங் இல்லாததுனால பேரலாக ரஜினிகாந்த் அண்ட் அஜித்குமார் வச்சு படம் எடுக்க முடியாதனால விடாமுயற்சியை கொஞ்சம் செட் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து ட்விட்டரில் பார்த்தேன். அண்ட் ஒரு வேட்டையன் ரிலீஸ் ஆகிறத விடாமுயற்சி எடுக்கலைன்னா ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த லைம் லைட்டில் மிஸ் ஆகிடுவோமே, இந்நேரம் விஜய் வேறு இல்லையே, நான் எப்படியாவது மேலே வந்தே ஆகணும்னு நினைக்கிற நம்ம பங்கு வந்து அது என்னது பார்த்து குட் பேட் அசிங்கமானவன், நல்லவன் கெட்டவன், அசிங்கம் பிடிச்சவன் அசிங்கமானவன், கேள்வி கெட்டவன், அந்த மாதிரி அந்த குட் பேட் அகலியோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சும்மா ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் லுக் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக 3மே தற்பெருமையாக நான் தான் பண்ணுவேன், ஆக்டிங் ஸ்கில்ஸை நான் காட்டுவேன்னு தலைவர் இனிதானே ஒரு வெளியே வரணும். இவ்வளோ நாள் விஜய் இருந்தப்போ நான் வந்து மக்கள் கருத்து சொல்கிறேன் அப்படி இப்படின்னாரு. அம்மா சாப்பிட்டாராச்சு, ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இப்போ என் தலைமை போனதுக்கப்புறம் அந்த இடத்த நடத்து இந்த சிவகார்த்திகேயன் நடிகை ப்ரோ சும்மா வைத்தறிச்சலாக்குறேன், கோவம் வருதுல. ஓகே கைஸ், அண்ட் சும்மா எல்லாமே ஒரு கலாய் தான். அண்ட் அட் தி எண்டு கண்டிப்பாக வழக்கமாக அஜித்தோட இது வந்து எப்படின்னா, இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த படத்தோட அப்டேட்டே அவர் கொடுப்பாரு. பட் இந்த படம் முடிகிற ஸ்டேஜ்லேயே நெக்ஸ்ட் படத்தோட ரிலீஸ் டேட்டே சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. அந்த அந்த ஒரு அந்த அந்த நிலைமைக்கு வந்துட்டு ஹி ஹேஸ் கம் டு ஒன் பொசிஷன், ஹேஸ் கம் டு அ பொசிஷன். அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் கண்டிப்பாக மார்க் ஆண்டனி படம் உண்மையாகவே நல்ல ரெஸ்பான்ஸோட நல்லாவே ஒரு ஹிட்டான ஒரு படம். அண்ட் அந்த காம்போலேயே இவங்க பண்ணுறது கண்டிப்பாக ஆதிக் அஜித் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருக்கும். அண்ட் இதில் என்ன சிரிப்புனா, எங்கள் தலை வந்து தமிழ் ப்ரொடியூசருக்கு மட்டும் நல்ல படம் பண்ணுவார், எங்கள் தலை வந்து சாயம் அடிக்க மாட்டார், எங்கள் தலைவர் வந்து தமிழில் மட்டும்தான் டைட்டில் வைப்பார், தமிழ் டைட்டிலுக்கு வரி விலக்கே இல்லைனாலும் நாங்கள் தமிழில் தான் வைப்போம், கார்பரேட்டுக்கு படம் பண்ண மாட்டார் அப்படிலாம் சொன்ன வாங்கெல்லாம் சொத்தை திங்குதே இல்லை பீஸாவை திங்குதான் சத்தியமாக தெரியலைங்க. இவ்வளோ வயர் விட்டுட்டு
இப்போ புரியுதா? டக்குன்னு உங்களுக்கு வந்த உடனே மொத்தமாக அடி விழுது பாருங்களேன். அந்த மாதிரி சில்லறத்தனமாக பேசவும் மாட்டோம் இங்கே. ஏன்னா ஒரு படத்துக்கு தலைப்பு எந்த மொழியில் வேணாலும் வச்சுக்கலாம். அது தமிழில் வைக்கும்போது எனக்கு வரி சலுகை கிடச்சதுன்னா நான் தமிழில் வைப்பேன். வரி சலுகை இல்லைன்னா இந்த மாதிரி தானேங்க. இப்போ எத்தனையோ கிறிஸ்டியன் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் எத்தனையோ கிறிஸ்டியன் அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் தமிழ்நாட்டில் தான் வருவாங்க, அவங்களாம் முருகன் தான் பேர் வைப்பாங்க. இங்கிலீஷில் அவங்களோட பேர் தானே வச்சுருப்பாங்க, டேவிட் அந்த மாதிரி. என் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ் பேர் முருகர் பிள்ளையார் பெருமாள் வைக்க வேண்டியதானே. அது மதம், இது சினிமா, அந்த மாதிரி தான். ஸோ இதோட வீடியோ நான் இங்கே முடிச்சுட்டேன். கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இந்த படமாவது அஜித்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹிட் படமாகணும். வரிசையாக ஃப்ளாப்பு ஒரு படமாக கடைசியாக என்ன வேதாளமாக என்ன இருந்ததுன்னா வேதாளம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஒரு படமும் ஓடாமல் நஷ்டத்தில் கிடக்கும் நம்முடைய அஜித்குமாருக்கு இந்த படம் மூலம் ஒரு சுய லாபம் ப்ளஸ் இன்பம் கிடைக்க வாழ்த்துக்கள். அண்ட் ஆப்போனண்ட்டாக விஜய் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் படத்தை தான் பார்க்க விரும்புவாங்க. பூமர் பண்ணாமல் தயவு செஞ்சு நல்ல படமாக கொடுத்துருங்க. இதோட வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிற மக்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தாண்டாச்சா?